ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட பைசன் திரைப்படத்தோட இறுதி வசூல் வந்து இப்போ வந்து வெளியே வந்திருக்குங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து தமிழ் சினிமாவில் வந்து வளர்ந்து வரும் நடிகர்கள் ஒரு துருவ விக்ரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரோட நடிப்பில் கடந்த மாதம் ரிலீஸ் ஆன திரைப்படம் பைசன். ஸோ இந்த திரைப்படம் வந்து முன்னணி இயக்குனரான மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து இயக்கியிருந்தாங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து துருவ கூட சேர்ந்து ஒரு பசுபதி, அனுபாமா, லால், அமீர், ரஜிஷா இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலில் நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த திரைப்படத்துக்கு வந்து இசையமைப்பாளர் வந்து நிவாஸ் கே பிரசன்னா தான். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு பாராட்டுகள் வந்து அந்த திரைப்படத்துக்காக அவருக்கு கிடச்சிது. ஸோ தமிழக கபடி வீரரான மனத்தி கணேசன் வாழ்க்கையை வந்து மையமாக வச்சு அந்த திரைப்படம் வந்து உருவாச்சு. ஸோ கிட்டத்தட்ட 25 நாட்களுக்கு மேலே வந்து சூப்பராக வந்து தேட்டரில் வந்து இன்னுமே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த திரைப்படம் வந்து உலக அளவில் கிட்டத்தட்ட 85 கோடி வரைக்கும் வந்து வசூல் செஞ்சுருக்குங்க. ஸோ இந்த ஒரு வசூல் தான் ஃபைனலான வசூல் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நிறைய திரைப்படங்கள் வருது அப்படின்னாலும் கம்ப்ளீட்டாக தேட்டரில் இருந்து தூக்க போகிறாங்க அப்படின்னு நியூஸ் கிடச்சிருக்குங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் துருவ் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு.